ஸோ பிஜிடிஆர்பியில் வந்து டைம் கிடைக்குமா நம்ம படிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல நீங்க இருக்காதீங்க. போயிட்டு இருக்கிற ஃப்ளோல அப்படியே போயிட்டே இருங்க. ஏன்னா டிஆர்பியில் டேட் கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ண டேட் கண்டிப்பா அவங்க வைப்பாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 60 days தான் வந்து நார்மலா கவர்மெண்ட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா 60 daysக்குள்ள வந்து படிச்சிடணும். படிச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க. பட் இங்க வந்து 90 daysக்கு மேலேயே நமக்கு டைம் கொடுத்துருக்கிறதுனால அவங்க கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கான நான் வந்து மறுபடியும் சொல்றேன், டேட் சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்ற எண்ணத்துல மட்டும் இருக்காதீங்க. படிக்கிறத படிச்சுட்டே இருங்க. எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு கரெக்டா படிச்சுட்டு இருங்க. டைம் அலாட் பண்ணி படிங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க புதுசா எதுவும் படிக்காதீங்க. இந்த 10 நாட்கள்ல வந்து நீங்க வந்து படிச்சதுக்கான எம்சிக்யூ கண்டென்ட்ல நீங்க போட்டு பாருங்க. நம்ம சேனல்ல எம்சிக்யூஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால நம்ம சேனலை வந்து பாத்துட்டு இருக்கேன் என்ன போடுறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து எல்லாமே எல்லாம் போடுறது இல்ல, எது இம்பார்ட்டன்ட் எது கேட்கப்படுமோ அதை மட்டும் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அதனால கவனமா இதை பாருங்க. அதுவும் இல்லாம அபிஷியலா டிஆர்பி வந்து வெளியிடுவாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க. காத்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 60 days தான் ஒரு அலோகேஷன் நான் சொல்லியிருந்தேன். பட் நமக்கு வந்து 90 days கிட்ட அலோகேஷன் போயிட்டு இருக்கு. அப்ப 90 days வந்து அலோகேஷன் நமக்கு சாலிடா 3 months நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா 3 months கிடைச்சு நமக்கு டைம் பத்தல, எனக்கு இன்னொரு மந்த் கொடுங்க, இல்ல எனக்கு இன்னும் 2 வாரம் 3 வாரம் கொடுங்கன்னு எதிர்பார்க்கறதுலாம் வந்து முட்டாள்தனம் தான் நான் சொல்றது. அதிகபட்சம் நமக்கு வந்து சிலபஸ் மாறி இருக்கிறது பாத்தீங்கன்னா 4 யூனிட்ல வந்து 2 யூனிட் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் லெவல்ல படிச்சதா இருக்கும். சரிங்களா? அதனால அவங்க மாத்திர மாதிரிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது, மாத்துவாங்க. சோ நான் இப்ப டிஸ்பிளேல போட்டுக்கிறத படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றது புரியும். படிக்கிறத பாருங்க, கவனமா படிங்க. வருதோ இல்லையோ படிக்கிறத நம்ம ஒழுங்கா ஒரு விஷயத்தை பண்றதை ஒழுங்கா பண்ணிட்டோம்னா கிடைக்க வேண்டியது நமக்கு அப்படியே தன்னால அது கையில வந்து நிற்கும். நான் வந்து ஏதோ தானமோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து எம்சிக்யூஸ் கொடுக்கறது இல்ல. எனக்கு நான் எப்போ பிஎட் பண்ணிட்டு இருந்த போது எனக்கு கையில வந்து கவர்மெண்ட் டீச்சர் அவங்களோட பேட்டர்ல எப்படி படிச்சாங்கன்னு சொல்லி எனக்கு பூஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வந்து எந்த லாஜிக்கல் கொஸ்டின் எடுக்கும், எப்படிப்பட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்கன்ற மாதிரி அவங்க எனக்கு பூஸ்ட் பண்ணிருந்தாங்க. அது அந்த பேட்டர்ன் வச்சு தான் உங்களுக்கு நான் இப்ப கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். என்னால எனக்கு வந்து ஒரு டைம் அலோகேஷன் மேல என்னால போட முடியல. அதனால தான் ஒரு 20-25 கொஸ்டினோட நான் நிறுத்திடுறேன். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேவா? நீங்க அதனால ஏதோ தானமா போடுறாங்கன்றது மட்டும் ஜஸ்ட் கால்குலேஷன் பண்ணிடாதீங்க. என்னோட இலக்கு டிஆர்பி கிடையாது. என்னோட இலக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபசர் ஆகணும்ன்ற இலக்கு தான். அதை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். சரி, இது வந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தை வந்து யாருக்கும் சொல்லணும், நம்ம வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சேனல் இந்த டிஆர்பி வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கான முதல் எம்சிக்யூ கையில எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கண்டென்ட் போடுறதா இருந்தாலும் கண்டென்ட் போடலாம். பட் நம்மளுக்கு வந்து விற்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா எம்சிக்யூ வைஸ் தான் வந்து நம்ம ஒரு ஜாப் வாங்குறதும் வாங்காம போறதுக்கான மொத்தமே அதுலதான் இருக்கு. சரிங்களா? அதனால எம்சிக்யூ எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதுதான் நம்ம யோசனை நம்ம இருக்கணுமே தவிர்த்து நமக்கு எப்படிப்பட்ட எவ்வளவு தூரம் நம்ம வீடியோஸ் பார்க்கணும்ன்றது கிடையாது. அது எம்சிக்யூ நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அதுதாங்க விஷயமே. அந்த ட்ரிக் அந்த ஒரு சின்ன எம்சிக்யூல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுப்பாங்கன்றதெல்லாம் நம்ம பாத்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் முழுக்க உங்களுக்கு உதவியா தான் இருக்குமே தவிர யோசிக்காம நல்லா படிங்க, நல்லா படிக்கிறத மட்டும் யோசிங்க. அந்த எம்சிக்யூ எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ.